ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷனை இந்த மாதிரியான அனிமேஷனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் Adobe XDல. ஸோ இந்த அனிமேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த அனிமேஷனை. ஸோ இது பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய டெக்ஸ்ட் வந்து பவுன்ஸ் ஆகும், அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து ரோல் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சின்ன அனிமேஷனை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நம்ம Adobe XDல. ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் டெய்லி UI அண்ட் UX பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயே உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம இந்த அனிமேஷனை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக வந்து இந்த இல்லுஸ்ட்ரேஷனை வந்து நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரீ பிக்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இந்த இல்லுஸ்ட்ரேஷனை. இந்த இல்லுஸ்ட்ரேஷனை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த இல்லுஸ்ட்ரேஷன் வேணும், அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா நான் லிங்க்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு நான் இங்கே கீப் பண்ணுறேன். இப்போது என்னோடய டெக்ஸ்ட்டு வந்து இப்போது நான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 100 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய டெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் வந்து ரெட் கலராக மேட்ச் பண்ணுறேன். ஸோ கலர் ரெட் கலர் மேட்ச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 3 4 5 6 7 8 9 0. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துங்க உங்கள் டெக்ஸ்ட்டை. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று போடுங்க. பாக்ஸ் போட்டுட்டு ஸோ அதில் பார்டர் அண்ட் ஃபில் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் வித் ஷேப் அப்படின்னு இருக்கும். ஸோ இது கொடுத்துருங்க. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு மறுபடியும் இதை ஒரு காப்பி எடுத்துங்க. இப்போ 3 காப்பி நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ 3 காப்பி நீங்கள் இங்கே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போது இது வந்து உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பின்னாடி இருக்கிற மாஸ்கில் சேர்ந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணிவிட்டு 0ல் பொசிஷனில் வச்சுருங்க. அதே மாதிரி இதையும் அதே மாதிரி பண்ணிடுங்க. ஸோ 0 பொசிஷனில் இதையும் கொண்டு வந்து வச்சுருங்க. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 0 தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 0 பொசிஷனில் கொண்டு வந்து வச்சிடுறேன். ஸோ 0ல் வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆர்ட் போர்டு இருக்கு இல்லையா, உங்களோட ஆர்ட் போர்டை காப்பி பண்ணிடுங்க. எப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 556 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ 556. ஸோ இதே மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ரேண்டமாக 2-3 தடவை கிளிக் பண்ணுவேன் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு 290 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் கொடுங்க. பட் நான் இந்த மாதிரி சும்மா கொடுத்துக்கிறேன். ஓகே, இது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரோட்டோடைப்பில் போய்டுங்க. ப்ரோட்டோடைப்பில் போய்ட்டு ஸோ இதை ட்ராக் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஆட்டோ அனிமேட் கொடுத்துருங்க, டேப் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து பவுன்ஸுன்னு கொடுங்க. ஸோ அந்த பவுன்ஸ் எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பவுன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஜாக்பாட்டோடைய மிஷின் மாதிரியே உங்களுக்கு பவுன்ஸ் ஆகி நிற்கும் உங்களுடைய டெக்ஸ்ட்டு. ஸோ
ஸோ அதனால் இந்த இடத்துல பவுன்ஸ் கொடுத்துருங்க, இங்கே 1 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே இந்த ஹார்ட்போர்டில் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் இங்கே தேர்டில் இருக்கிற இந்த ஜாக்பட்டோட பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஹார்ட்போர்டை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் இங்கே ஜாக்பட்டில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள். ஸோ இதை வந்து ஜம்ப் ஆகி பவுன்ஸ் ஆகி வருது இல்லையா? ஸோ அந்த எஃபெக்ட்காக தான் நம்ம அது கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேஷன் ஈஸியாக வந்திருக்கும். நீங்களும் என்ன பண்ணுங்கள், Adobe XDல ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.